السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لئن شكرتم لأزيدنكم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من زار العلماء فقد زارني ومن جالس العلماء فقد جالسني ومن جالسني فكأنما جالس ربي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நூருல் ஈமான் கல்வி அறக்கட்டளையுடைய 4 நாள் நிகழ்ச்சிகளில் 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக முத்தாய்ப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பட்டமளிப்பு விழாவின் நிகழ்ச்சியின் தலைவர் உள்ளிட்ட இங்கே அமர்ந்திருக்கிற ஆண்டோர்கள், சான்றோர்கள், வருகை தந்திருக்கிற நல்ல உள்ளங்கள், பட்டம் பெறுகிற மாணவிகள், அவருடைய உறவினர்கள், நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பொருந்தி கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் உரிய நேரத்தில் நான் முடிவு செய்வேன். எனக்கு முன்னால் சிறந்த பேச்சாளர்கள் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். ஆசி உரை வழங்குவதற்குண்டான தகுதி என்னிடத்தில் இல்லை, அதற்குண்டான வயதும் இல்லை. மரியாதைக்குரிய எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை எஸ்.எஸ். ஹஜ்ரத் அவர்கள்தான் ஆசியுரையை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய திட்டமிடல். ஆனால் உரிய நேரத்தில் அவர்கள் வர இயலவில்லை என்றாலும் கூட, அல் மர்ஹு மஅமன் அஹப்ப, இந்த உலகத்தில் ஒருவர் யாரை நேசிக்கிறாரோ அவர் அவரோடு இருப்பார் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குக்கு ஒத்தவாறு மலேசியாவில் இருந்த அவர்கள் திடீரென்று அவருடைய மூத்த சகோதரருடைய மரணத்திற்கு வந்தே ஆக வேண்டிய நிர்பந்த சூழ்நிலையில் இங்கே அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களும் சித்திக் ஆலிமுக்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த மதரசாவும் அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார். எனவே அவருடைய இடத்தில் நிறுத்தப்பட்ட நான் இன்று 1க்கு 2 ஆசிரியர் என்கிற அடிப்படையில் சில தகவலை சொல்லி நான் முடிவு செய்கிறேன். அருமையானவர்களே, சித்திக் ஆலிம் குறித்து மலரில் ஏராளமான ஆளுமைகள் தங்களுடைய ஆக்கங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்வீர்கள். தேவையான அளவிற்கு உலமாக்கள் பயான் செய்து விட்டார்கள். எனவே அந்த நல்ல எண்ணத்தை, நல்ல உள்ளத்தை இந்த இடத்தில் என்னோடு அவர்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பை ஓரிரு வார்த்தைகளில் சொல்லி நிறைவு செய்தால் ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும் என்று கருதுகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பொழுது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஜமாத் உலமா சபையை முன்னின்று கொண்டு வந்தவர்கள் மேற்மாநகரத்தைச் சேர்ந்த மர்ஹூம் அல்லாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாக்கவி என்பதை இந்த ஊர்வாசிகள் அனைவரும் நன்கு உணர்வீர்கள். அவர்கள் என்று தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மாநில நிர்வாகிகளோடு பேசி திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் பிரித்தாகிவிட்டது, எனவே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஜமாத் உலமா சபை வர வேண்டும் என்று சொல்லி முஸ்திபோடு செய்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஜமாத் உலமா சபையை கொண்டு வந்தவர்கள் மேற்பாநகரம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். முதல் தலைவர் அல்லாமா எஸ்.எஸ். கலந்தர் மஸ்தான் ரஹ்மானி ஹஜ்ரத் மஹதரத்துல் காதிரியாவுடைய தலைவராகவும் இவர்கள் செயலாளராகவும் இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் தூத்துக்குடி மாவட்டத்தின் தலைவராக ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2003இல் பொறுப்பேற்ற பொழுது அவர்களுக்கு பக்கபலமாக மூத்த ஆலிம்களுடைய வழிகாட்டலோடு நான் செயலாளராக தொடர்ந்து ஜமாத் உலமா சபையில் பணி செய்து வருகிறேன். அப்பொழுது இருந்து எனக்கு சித்திக் ஆலிம் அவர்களோடு தொடர்பு. நான் இங்கே சந்தோஷத்தோடு எண்ணி பார்க்கிறேன். மரணத்திற்கு முன்னால் மரணத்தை உணர்ந்தார்களோ இல்லையோ இப்படி ஒரு விழா நடத்தப்பட வேண்டும், இந்த விழாவில் ஒரு அங்கமாக முஜீப் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டி சென்றதை சொல்லி சொல்லி என்னுடைய அருமை சகோதரர் எங்களுடைய கல்லூரியில் பயின்று, மொம்பசுலாவில் பயின்று மாணவர் மன்ற தலைவராக, அதுபோன்று மனார்ஹுதாவுடைய அந்த மாணவர் பயிற்சி மன்றத்துடைய கௌரவ தலைவராக, பேராசிரியராக அங்கே எங்களிடத்திலிருந்து என்ன பெற்றாரோ அதை முழு அர்ப்பணிப்போடு இந்த கல்லூரிக்கு வழங்கி கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பு இளவல் அச்சப்பான் தான் சொல்லுவோம், அப்படிதான் வருது. முஹிதீன் அப்துல் காதர் ஹஜ்ரத் அப்படி சொல்லி பழக்கம் இல்லை. ஓதுற காலத்திலிருந்து அச்சப்பான்னு சொல்லி, ஏன்னா 5 மாதம் பிறந்ததுனால அச்சப்பான் தான் வரும். அதனால அச்சப்பான்னு சொன்னா நீங்க முதல்வர் அச்சப்பான்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, அது பெரிய பாக்கியம். அச்சப்பா ஹஜ்ரத் அவர்கள் இந்த பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஹஜ்ரத் அவர்கள் என்னோடு நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கவலைப்பட வேண்டாம், எனக்கு இருக்கிற சின்ன உடல் வலிமையும் என்னுடைய ஆலோசனையும் தந்து இன்ஷா அல்லாஹ் அந்த பட்டமளிப்பு சிறப்போடு நடைபெறும் என்று உற்சாகம் கொடுத்தோம். ஏன்னா அதுக்கு முன்னால் அவர் கல்வி பணியை மட்டும் எஜுகேஷனை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ கூட சித்திக் ஆலிமுடைய வஃபாத்துக்கு பிறகு நிர்வாகத்தையும், நிர்வாகத்திறனையும், நிர்வாக மக்களோடு இணைந்து பணியாற்றுகிற அந்த பளு இருக்கு பாருங்க, அது சிரமமானது. அல்லாஹ் உயிரை கூடி அவருக்கு வழங்கிடுவானாக. அருமையானவர்களை, நான் விஷயத்திற்கு வருகிறேன். பொதுவாக இந்த கல்வி அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலைக்கும் பில் இல்ம், கல்வியை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்ன தஅல்லமுஹு ஹஸனா, கல்வியை படிப்பது அது அழகானது. வ தலபஹு, அதை தேடுவது இபாதத்துன். வ முதாக்கரத்துஹு, அதை நினைவு கூறுவது அது தஸ்பீஹுன். வல் பஹ்ஸ அன்ஹு, அதை விவாதிப்பது ஜிஹாதுன். வ பத்ரஹு லி அஹ்லிஹி குர்பத்துன், தகுதியானவர்களுக்கு அந்த கல்வியை கொண்டு போய் சேர்ப்பது வணக்கம் என்று முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இது தீன் சார்ந்த கல்வி, மார்க்க கல்வி. இந்த கல்வி இது உள்ளத்திற்கு ஒளிமயத்தையும் நூறுல் ஈமான் போன்று பிரகாசத்தையும் தருகிற கல்வி. எனவே இந்த கல்வி துன்யாவோடு மட்டுமல்ல ஆகிரத்தோடு தொடர்புடையது. எனவே ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், மன் அராத துன்யா, துன்யாவை யார் நாடுகிறார்களோ அலைஹி பில் இல்ம், இல்மை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒமன் அராதல் ஆகிரா, மறுமையை யார் நாடுகிறாரோ அவரும் அலைஹி பில் இல்ம், இல்மை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒமன் அராதகுமா, துன்யாவும் வேணும் ஆகிரத்தும் வேணும் யார் நாடுகிறார்களோ அலைஹி பில் இல்ம், இல்மை நீங்கள் பட்டை தீட்டிக் கொள்ளுங்கள், அதை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் என்று இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்தை வணங்குறதுக்கு கோடான கோடி மலக்குமார்கள் இருக்கிறார்கள். எல்லா நிலைகளிலும் மலக்குமார்கள் அல்லாஹ்வை வணங்கி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் மனிதனை தேர்ந்தெடுப்பதற்காக மலக்குமார்கிட்ட சொல்றான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில என்னுடைய பிரதிநிதியை நான் ஆக்க போறேன்னு சொல்றேன். அப்ப மலக்குமார்கள் சொன்னாங்க, உன்னை வணங்குறதுக்கு உன்னை தஸ்பீஹ் செய்யறதுக்கு கோடான நபர்கள் நாங்க இருக்கிறோம். இந்த உலகத்துல குழப்பத்தையும் ரத்தத்தையும் உருவாக்கக்கூடிய ஓட்டக்கூடிய மனிதர்கள் என்ன தேவை என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதர்களை தன் பிரதிநிதியாக இந்த உலகத்திலே தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த வல்லம் ஆதம் அஸ்மாவுக்குள்ளாக ஆதமிற்கு கல்வியை கற்றுக் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்து விட்டான். மனிதனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். தேர்ந்தெடுப்பதற்கு நியாயம் வேண்டும். வல்லம் ஆதம் அஸ்மாவுக்குள்ளாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துக்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அடுத்து கல்வியாளர்களுக்கு இந்த உலகம் வசப்படும். கல்வியாளர்கள் முன்னால் இந்த உலகம் மண்டியிடும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உலமாக்களோடு யார் சந்திக்கிறாரோ அவர் என்னை சந்தித்தவர், உலமாக்களோடு யார் அமர்ந்தாரோ என்னோடு அமர்ந்தவர், என்னோடு யார் அமர்ந்தாரோ என் ரப்பிடத்தில் அமர்ந்தார்கள் என்று கண்மணி நாயகம் சொன்னார்களே. அருமையானவர்களே, இங்கே உலகத்தில் உலமாக்களுக்கு உலகம் வசப்படும் என்பதற்கு ஆதாரம் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்களை சுஜூத் செய்யுங்கன்னு சொல்றான். கல்வியை கற்றுக் கொடுத்து ஏன் மனிதனை படைக்க போற, ஏன் மனிதனை உன்னுடைய பிரதிநிதி ஆக்க போற என்று கேட்ட மலக்குமார்களுக்கு முன்னிலையில் மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவையான கல்வியை கற்றுக் கொடுத்து மனிதனுக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள், ஆதமுக்கு சுஜூத் செய்யுங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு கல்வி கொடுக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரியாத ஞானம் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது, சுஜூத் செய்யுங்கள் என்று மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகிறான். கூடவே சிறப்பையும் தந்தான், உஸ்குன் அன்தோ ஜௌஜுக்கல் ஜன்னா, ஆதமே கல்வி கொடுத்தாகிவிட்டது, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப மனிதன் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுப்பதற்கு கல்வியை இறைவன் பிரதானப்படுத்தினான். மலக்குமார்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூத் செய்வதற்கு கல்வியை பிரதானப்படுத்தினான். கூடவே சொர்க்கத்தில் வசிப்பதற்கு கல்வியை பிரதானப்படுத்திய இறைவன் இந்த உலகத்தில் இந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உலமாக்களாக இருக்கிற நீங்கள், இந்த சமூகத்தை வழிநடத்துகிற நீங்கள் கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும். இந்த சொர்க்கத்தில் நீங்கள் தேடிய நாடி அனைத்தையும் புசிங்கள் என்று சொன்ன இறைவன் குறிப்பிட்ட மரத்தை சொல்லி காட்டி சோதிப்பதற்காக இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று சொன்னாரே, அதுதான் கட்டுப்பாடான வாழ்க்கை. கட்டுப்பாடான வாழ்க்கை தேவையான அந்தஸ்தையும் மரியாதையும் கிடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் கட்டுப்பாடான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக கற்றி தேறிய ஆளுமைகளும் ஆளுமைக்காலம் இருக்க வேண்டும். ஏன்னா சமூகத்தை சீர்திருத்த வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் சமூகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை தனிப்பட்ட செயல்பாடுகளை எதிர்பார்க்கிறது. எனவே கல்வியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை இறைவன் வகுத்து தந்திருக்கிற, கண்மணி நாயகம் வகுத்து தந்திருக்கிற அந்த கட்டுப்பாடான வாழ்க்கையை பின்பற்றியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அருமையான மாணவிகளே, கல்வி அது எங்க கிடைத்தாலும் அதை தேடி போகணும். நீங்க பாத்தீங்கன்னா எகிப்து, மதீனால இருந்து எகிப்து 919 கிலோமீட்டர், மதீனால இருந்து எகிப்து 919 கிலோமீட்டர். அன்றைக்கு எந்த வசதியுமே கிடையாது. அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு தன் தோழர் உக்குபாவோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஹதீஸை கேட்டிருந்தார். மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, ஒரு முஸ்லிமுடைய குறையை எவன் மறைக்கிறானோ கியாமத்தில் அவன் குறையை அல்லாஹ் மறைக்கிறான்னு ஒரு ஹதீஸ். ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் மறைக்கிறான் என்கிற ஹதீஸை
ஐயுபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உக்பா ரலியல்லாஹு அன்ஹுவோடு சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த ஹதீஸை தான் கேட்ட ஹதீஸை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி மதீனால இருந்து எகிப்துக்கு 919 கிலோமீட்டர் அவர் பயணம் செய்து அந்த ஹதீஸை உறுதிப்படுத்த சென்றார்கள் என்றால் சஹாபா பெருமக்கள் கல்வியில் கொண்டிருந்த தேட்டம் நபியின் இந்த ஒரு ஹதீஸை உறுதிப்படுத்துவதற்கு 919 கிலோமீட்டர் எப்படி வாகனம் செய்திருப்பார்கள் என்பதை மாணவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். சகல வசதிகள் உங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா சஹாபா பெருமக்கள்ல 1.25 லட்சம் சஹாபா பெருமக்கள்ல சட்ட நுணுக்கம் பெற்றவர்கள் 158 பேர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன 1.25 லட்சம் சஹாபாக்கள்ல சட்ட நுணுக்கம் பெற்றவர்கள் 158 பேரு. அந்த 158 பேர்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ற திறமை, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற திறமை 14 பேர். அந்த 14 பேர்கள்ல அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஒருவர் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். உமர் இப்னு கத்தாப் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 2ஆம் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் கூட நுட்பமான மசாலாக்களில், நுட்பமான சட்டங்களில் திரைக்கு அப்பால் இருந்த அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா மார்க்க சட்டத்திற்கு விளக்கம் கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆலிமா பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கல்வி உங்களுக்கு முன்னால் தரப்பட்டிருக்கிறது. தேவையான வசதிகள் உலக கல்வியும் சேர்த்து பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம், வெட்கப்படுவர்கள், பெருமைப்படுவர்கள் இந்த மார்க்க கல்வியை பெற முடியாது. யார் வெட்கப்படுறாங்களோ அவங்களுக்கு கல்வி கிடைக்காது. நாம் போய் என்ன விட்டு ஓதுறது, நாம் போய் விட்டு என்ன கேட்கறது, எவன் பெருமை அடிக்கிறானோ அவனுக்கும் கல்வி கிடைக்காது என்று முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அன்னை ஆயிஷா சொல்வார்கள், நிஅமன் நிசாஉ நிசாஉல் அன்சார், பெண்களிலே சிறந்த பெண்கள் அன்சாரி பெண்கள். லம் யம்னஹுன்ன அல் ஹயாஉ ஐ யதஃபக்கஹுன்ன ஃபித்தீன், மார்க்கத்திலே மார்க்க ஞானம் பெறுவதற்கு வெட்கம் ஒருபோதும் அவர்களுக்கு தடையாக இருந்ததில்லை. மார்க்க ஞானத்தையும் மார்க்க சட்டத்தையும் பெறுவதற்கு வெட்கம் ஒருபோதும் அவர்களுக்கு தடையாக இருந்ததில்லை என்பதை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன தகவல்களை சொல்லி ஓதுகிற காலத்திலே நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுத் தருகிற ஆசிரியர்களிடத்திலே தேவையான ஞானத்தை பெற்று வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது தெரியாத விஷயம் தானே அப்படின்னு விட்டுட்டு போனீங்கன்னா ஒரு விஷயம்ங்கிறது 1000 விஷயமாயிரும். நீங்க இந்த பாடசாலையிலிருந்து சென்ற பின்பும் கூட அந்த சந்தேகமாகவே இருக்கும். எனவே மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு வெட்கம் ஒருபோதும் தடையாக இருந்ததில்லை என்று ஆயிஷா சொல்கிறார்களே, அந்த வெட்கம் உங்களுடைய கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்ன தகவலை மட்டும் சொல்லி, இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சேர்த்து எனக்கும் சேர்த்து சொல்கிறேன். சொன்னாங்க, இவ்வளவு பெரிய இல்மு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்டாங்க. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா கேட்டாங்க, இவ்வளவு பெரிய சட்ட மாமேதையாக நீங்க இருக்கிறீங்களே, இப்படி இல்மு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்டபோது சொன்னாங்க, மா பஹில்து பில் இஃபாதான்னு சொன்னாங்க. நான் பிறருக்கு என்கிட்ட இருக்கிற இல்மை பிறர்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒருபோதும் கஞ்சத்தனம் பட்டதில்லைன்னு சொன்னாங்க. கஞ்சத்தனங்கிறது காசை கொடுக்கறதுல மட்டுமல்ல, நம்முடைய செல்வாக்கை, அதிகாரத்தை, நம்மிடத்தில் என்ன வளங்கள் இருக்கிறதோ அத்தனையும் சமூகத்திற்கு பயன்படுத்துவதற்கு யார் யோசித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் சமூகத்தில் கஞ்சனாக கருதப்படுகிறான். கஞ்சங்கிறது காசு கொடுக்கல, மாசம் டொனேஷன் கேட்டாங்க கொடுக்கல, அது கஞ்சத்தனம் இல்லைங்க. என்ற செல்வாக்கு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பொலிட்டிக்கல் பவர் இருக்கிறது, கல்வி ஞானம் இருக்கிறது, பயன்படுத்துகிற இடத்தில் சமூகத்திற்காக வேண்டி பயன்படுத்தவில்லை என்றால் அவன் சமூகத்தில் கஞ்சனாக கருதப்படுகிறான். இமாமுல் ஆலம் சொன்னாங்க, மா பஹில்து பில் இஃபாதா, எனக்கு இருக்கிற ஞானத்தை மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் சமூகத்திற்கும் எடுத்துச் சொல்வதற்கு நான் கஞ்சப்பட்டதில்லை. இஸ்தன்கஃபங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அரபியில ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு சொல்லப்படுறதல்ல. ஆணவத்தால், அகங்காரத்தால், பெருமையால் யார் தவிர்த்து கொள்கிறானோ அவனுக்கு தான் இஸ்தன்கஃபன் வார்த்தை சொல்லுவாங்க. சொல்றாங்க, ஒருத்தர் இல்மு இருக்கா, அந்த இல்ம போய் பெறுவதற்கு நான் ஒருபோதும் பெருமையால் தவிர்த்து கொண்டதில்லை என்று சொல்கிறார்கள். இவ்வளவு ஒரு சட்ட மாமேதையாக ஆனதற்கு 2 காரணம். ஒன்று, என்னிடத்தில் இருக்கிற இல்மை சமூகத்திற்கு கொடுத்தேன். யாரிடத்திலாவது இல்மை இருந்தால் அந்த இல்மை பெறுவதற்கு ஒருபோதும் நான் தயங்கியதில்லை என்று சொல்கிறார்களே அருமையானவர்களே. குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் யூதர்களை வசைபாடி ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃபத்துகள் ஏராளம் தௌராத்திலே கொட்டி கிடந்தன. தௌராத்திலே ஏராளமான சிஃபத்துகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அடையாளங்கள் சொல்லப்பட்டிருந்தது. யூதர்கள் அது கண்டு அவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இருட்டடிப்பு செய்தார்கள், மறைத்தார்கள். குர்ஆன் சொல்கிறது, வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன
நல்லா கவனிக்கணும். எபுகல்ங்கிற வார்த்தை பயன்படுத்தணும். அல்ல வலா யஹ்ஸபன்னல்லதீன யபுகலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி. அல்லாஹ் கல்வியை கொடுத்தாங்கிற இடத்துல ஃபضலுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். நம்ம கார் வாங்கினா, பைக் வாங்கினா, வீடு வாங்கினா ஹாதா மின் ஃபضலி ரப்பி போடுறோம், தப்பு இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் மிகப்பெரிய ஃபضல் கல்வி, கல்வி ஞானம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்ந்த அத்தனை சிஃபத்துகளும் தௌராத்திலே சொல்லப்பட்டது. அதை சமூகத்திற்கு சொல்லாமல் கஞ்சத்தனம் செய்தார்கள். அது நல்லது என்று கருதினார்கள். அது தீமை, நரகத்திலே அவர்களுக்கு உண்டான அதாபு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமையானவர்களே, மாணவிகளே, இல்மு எங்கே இருக்கோ அந்த இல்மை பெறுவதில் நம்ம முண்டி அடிக்க வேண்டும், போட்டி போட வேண்டும். அதே நேரத்திலே ஆசிரியர்களாக இருக்கிற நாம் நம்மிடத்தில் இருக்கிற இல்மு நம்மளோட தகுனாகிவிடக்கூடாது. நம்மிடத்தில் இருக்கிற கல்வி நம்மளோடு அடக்கமாகிவிடக்கூடாது. அந்த கல்வியும் ஞானத்தையும் மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் சொல்வதில் முனைப்பு காட்ட வேண்டும் என்கிற தகவலை சொல்லி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நூருல் ஈமானில் கல்வி பெறுகிற இந்த மாணவியுடைய கல்வி தரத்தை உயர்த்துவானாக. இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு ஆலிமாக்கள் கிடைக்கிற பெரிய குதிரை கும்பாரு. நீங்க பல பேரை ஓத வைக்கிறீங்க. இந்த சமூகத்தில் இருந்து பல பேர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். நீங்க இல்ம தெரியறதுக்காக வேண்டி மட்டும் இந்த மாரசா உருவாக்கப்படல. நான் தெளிவா சொல்றேன், இந்த மாரசா இல்ல, எந்த மாரசாவா இருந்தாலும் சரி, இந்த கல்வியை நீங்க மட்டும் படிச்சுட்டு போறதுக்கு உருவாக்கப்படல. சமூகம் அதற்காக வேண்டிய நிதி ஆதாரத்தை தரவில்லை. நீங்க பெற்ற கல்வியை உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குறிப்பாக சமூகத்திற்கும் வாழ்கிற பகுதிக்கும் ஜமாத்திற்கும் மகல்லா மக்களுக்கும் நீங்கள் பயனுள்ளவர்களாக ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஆலிமாக்களாக உங்களை ரப்பல் இஸ்ஸத் ஆக்கி அருள்பாலிப்பான என வேண்டி விரும்பி துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.